கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடு வளர்க்குற எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எங்கள் மாட்டை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது மாடை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான தடுப்பூசியுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதாவது இப்போ வந்து எங்கள் மாட்டை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது அதாவது நாயை பொறுத்த வரைக்கும் நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, அது கோழிங்களாக இருக்கட்டும், அதாவது ஆடுங்களாக இருக்கட்டும், மாடுங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கடிச்சிரும். அது இல்லாமல் வந்து சில சமயத்தில் வந்து அதாவது வேட்டையாடும். அதனால் அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அந்த நாய்க்கு கம்பல்சரியாகவே உண்டு. அதனால் அந்த நாய் வந்து மாட்டை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நாய் என்ன விஷயங்கள்லாம் பண்ணும், அதுக்கான என்னென்ன குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் அப்படியே வந்து மாட்டுக்கு வந்து அப்படியே வந்துடும். அதனால் அந்த மாட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாட்டை வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மாடை வந்து ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து அந்த மாடு வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதாவது இப்போ வந்து நாய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாயை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது ஒன்று வந்து நாய்ங்க வந்து அதாவது நம்மளோட வீட்டு தேவைகளுக்காக வீட்டோட ஒரு நண்பனாக வீட்டோட ஒரு பாதுகாவலனாக வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அதை ஒரு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து தெருநாய்க்கள். இந்த தெருநாய்க்கள் அப்படிங்கிறது வந்து 2வது எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வளர்க்குறோம், அதாவது செல்லப்பிராணியை வந்து நான் வளர்க்குறோம். அதாவது நம்ம வீட்டில் ஒரு நபராக வந்து அந்த நாயை வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து வருஷம் வருஷம் வந்து அதாவது நாய்க்கு வந்து வெறி நாய் கடிய ஊசி அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி வந்து நம்ம வந்து போடணும். அதாவது வருஷம் வருஷம் வந்து அந்த ஒரு ஊசியை வந்து நம்ம போடணும். அந்த நாய்க்கு நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த நாய் வந்து நம்மளை கடிச்சிருச்சு, அதாவது எதர்ச்சியாக வந்து நம்ம வீட்டிலே வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த நாய் வந்து நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நாயில் இருக்கிற எந்த ஒரு விஷமும் வந்து நமக்கு வந்து ஏறாது. அதனால் ஏன் ஏறாது அப்படின்னு கேட்டால், நம்ம தான் அந்த நாய் வந்து வெறி நாய் கடி ஊசி அப்படிங்கிறத நம்ம போட்டுறது. அந்த நாய் வந்து கடிச்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு வைரஸுமே அந்த நாயில் இருக்கிற எந்த ஒரு வைரஸுமே வந்து நமக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தடுப்பூசி வந்து நம்ம வந்து வருடம் நம்ம போட்டுக்கிறதுனால நம்ம அந்த நாய் கடித்தாலும் நமக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. ஏன் அப்படின்னா ஊசி நம்ம போட்டுட்டோம். அதனால் அப்படி கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடிச்சிருச்சு அதாவது ரத்தமே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே ஆகாது, எந்த ஒரு வைரஸுமே வந்து நம்மளை வந்து தாக்காது. அதனால் அந்த கடித்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம உப்பு சோப்பாக இருக்கட்டும், இல்லை டெட்டாலாக இருக்கட்டும், இல்லை குளிக்கிற சோப்பாக இருக்கட்டும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கடித்த இடத்த வந்து ஆடாக இருக்கட்டும், இல்லை மாடாக இருக்கட்டும், இல்லை மனுஷனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அந்த கடித்த இடத்துல வந்து அந்த ரத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நல்லா வந்து நம்ம வந்து அதை தேய்ச்சி நம்ம சுத்தமாக கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து நம்ம காட்டினோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளியோட அந்த வெப்பத்தோட அந்த கதிர்கள் வந்து அந்த கடித்த இடத்துல வந்து படுது அப்படிங்கிறப்ப அந்த நாயில் இருந்துச்சுல, அதாவது அது வாயில் இருக்க அந்த ஒரு உமிழ்நீர் இருக்கட்டும், அந்த ஒரு விஷம் அப்படிங்கிறது வந்து உடனே வந்து செத்து போகும். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வந்து நம்ம எப்படியுமே சரி வெறிநாய் கடி ஊசி வந்து கண்டிப்பாக நம்ம போட்டிருப்போம். அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னால நம்ம கடித்தாலும் நமக்கு வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து அதாவது நாய்க்கு போட வேண்டிய அந்த வெறிநாய் கடி ஊசி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க. அதாவது நானே பார்த்துருக்கேன். அதாவது சில பேர் வந்து நோட்டுலாம் போட்டிருப்பாங்க. அது கம்பல்சரி இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நோட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அது இந்த ஊசியை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் போடணும் உங்கள் நாய்க்கு, இந்த ஊசியை நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டவணை மாதிரி அந்த டாக்டர் வந்து அந்த நோட்டு போட்டு அந்த நாய் வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துமே கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அதனால் அந்த கடித்தாலும் அந்த எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. அதே மாதிரி ஆகலை அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த கடித்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து அதாவது சோப்பாக இருக்கணும், டெட்டாலாக இருக்கட்டும், உப்பு சோப்பு அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. அப்படி உங்களுக்கு வந்து ஒரு பேனிக்காக இருக்குது, அதாவது என் நாய் கடிச்சிருச்சு, அதாவது விஷம் எதுவும் ஏறிடுமோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்மளாம் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து போய் டாக்டர்கிட்ட சொல்லலாம். அதாவது என்னோட வீட்டில் வளர்க்குற என்னோட நாய் வந்து என்னை வந்து கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் போங்கிறப்பனா அந்த வைரஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆன்டிடோட் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து அந்த பேனிக்காக இருக்குது, இந்த ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து டாக்டரை போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் சொன்னது வந்து வீட்டில் வந்து நம்மளோட அதாவது ஒரு பெஸ்ட்டு ஒரு பர்சனாக வந்து நம்ம வளர்க்குறோம். நம்மளோட வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு பாதுகாவலனா வளர்க்குறோம். எங்களோட நாய்க்கு வந்து நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த வெறி நாய் கடி ஊசி நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த நாய்க்கும் வந்து சூட்டபுளாகவும், அதேமாதிரி நமக்கும் அந்த நாய் கடித்தாலும் எந்த விதமான அதாவது பேனிக் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு பாதிப்பையும் நமக்கு ஆகாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறனால அந்த நாய்க்கு வந்து கரெக்டாக வந்து இது வந்து சூட்டபுள் ஆகும். இதே வந்து நம்ம வந்து தெரு நாய்க்களை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தெருநாய்க்கள் அந்த குட்டியில இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர அந்த நாய்க்கு வந்து ஏதாவது போட்டிருக்காங்கன்னு எந்த விதமான ஊசியுமே அந்த நாய்க்கு வந்து போட்டதே கிடையாது. அந்த ஊசி அப்படிங்கிறதே வந்து
அந்த நாய்க்கு வந்து அதாவது அது அறிஞ்சது கூட கிடையாது, அது தெரிஞ்சது கூட கிடையாது. அதனால் அந்த நாயெல்லாம் வந்து இப்போ நம்மளை கடிச்சிருச்சு, ஆட்டையோ மாட்டையோ கோழியவோ குதிரையோ ஏதாவது ஒன்று கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அதில் வந்து அதிகப்படியான வைரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிருமி வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி கடிச்சிருச்சு, அது மாட்டையோ ஆட்டையோ கோழியோ கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உடனே வந்து மருத்துவரை வந்து நீங்கள் வந்து அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்க வைரஸ் வந்து நம்ம உடம்புல பரவிடுச்சு, அது ஆடு மாடு அதோட உடம்புல பரவிடுச்சு, கோழியோட உடம்புல பரவிடுச்சு, நம்ம மனுஷரோட உடம்புல பரவிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஆடு மாடாக இருந்தால் கால்நடை டாக்டரையும், மனுஷராக இருந்தால் நம்ம மருத்துவரை வந்து அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நம்ம வந்து மருத்துவரை வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது அந்த தெரு நாய்க்கள் வந்து மாட்டை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு இருக்கிற அனைத்து குணங்களுமே வந்து மாட்டுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாமல் வந்து ஆட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அந்த அதாவது நம்மளோட நாயில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த மாடு வந்து அப்படியே அதுக்கு இருக்கும். அதனால் அந்த மாடு வந்து 2 நாள் இல்லை 3 நாளில் வந்து அந்த மாடு வந்து இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாமல் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது மனுஷரை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த வைரஸ் வந்து கண்டிப்பாக பரவும். அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகனால இதாவது தெருநாய்க்கள் வந்து நம்மளை கடிச்சிருச்சு, ஆட்டுங்களை கடிச்சிருச்சு, மாட்டுங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம மருத்துவரை வந்து அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால் இப்போ வந்து இந்த நாயில் வந்து 2 விஷயமான கேட்டகரி இருக்காது. ஒன்று வந்து தெருநாய்க்கள், இன்னொன்று வந்து வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வருஷம் வந்து அந்த நாய்க்கு வந்து வெறிநாய் கடி ஊசி அப்படின்னு போட்டு பார்த்தது நம்மளோட நாய் வந்து அடுத்த நாய்களை கடிச்சிச்சோ இல்லை ஆட்டையோ மாட்டையோ மனுஷரை கடிச்சிச்சுன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த வெறிநாய் கடி ஊசி அப்படிங்கிறது வந்து வருஷம் போடுறாங்களா. அந்த ஊசி போட்டனால எந்த விதமான பாதிப்பும் வராது. அப்படி உங்களுக்கு வந்து பேனிக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆட்டையோ மாட்டையோ இல்லை அதாவது மாட்டு டாக்டர்கிட்டையோ கொண்டுட்டு போகலாம். அப்படிங்கிறப்ப மனுஷர் நம்மளை கடிச்சிருச்சு, அதாவது நம்ம மனுஷரை வந்து நம்ம கடிச்சிச்சுன்னா நம்ம வந்து மருத்துவரையும் போய் கண்டிப்பாக அணுகலாம். இது வந்து ஒன்று. இதே அந்த தெருநாய்க்கில் வந்து ஆட்டையோ மாட்டையோ இல்லை நம்மளே கடிச்சிச்சுன்னா நம்ம வந்து அதாவது எந்த ஒரு எண்ணமே இல்லாமல் கம்பல்சரி வந்து நம்ம வந்து அதாவது பேனிக்கு அதாவது கடிச்சிட்டா விஷம் ஏறுமா அப்படின்னு அதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக விஷம் ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டாக்டரை கொண்டுட்டு வந்து இது மாதிரி எங்கள் மாட்டை வந்து நாய் கடிச்சிச்சு, இதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ட்டு அதாவது எந்த ஒரு அச்சுறுத்தலும் டக்குன்னு நீங்கள் வந்து டாக்டருக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி எங்கள் மாட்டை கடிச்சிருச்சு, எங்கள் ஆட்டை கடிச்சிருச்சுன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டையும் ஆட்டையும் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றிக்கலாமல் உங்களை வந்து அந்த நாய் கடிச்சிச்சு அப்படின்னு உங்களையும் வந்து நீங்கள் பாதுகாத்துங்க. அதாவது இந்த நாய் கடிச்சதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதாவது 2 கேட்டகரி தான் பிரிச்சிருக்காங்களும் இது வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, நாய் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து நான் க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நாய்களை வந்து மாடு வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா அந்த நாய்களை வந்து மாட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து அண்டை விடாமல் பார்த்துங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது, நீங்கள் வளர்க்குற ஆடு மாடு கோழிகளுக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாய்களை அண்டவே விடாதீங்க. அது இல்லாமல் அந்த தெருநாய்க்கள் வந்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு செல்ல பிராணியை வந்து நீங்கள் வளங்க. அந்த நாய்க்கு போட வேண்டிய வெறிநாய் கடி ஊசி வந்து வருஷம் நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாய் இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கிறாமல் மற்ற நாய்க்கள் வந்து கண்டிப்பாக வராது. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.